ஸ்டாலின் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு டாபிக் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த பாரத் ரத்னா சமான், அதாவது வந்து BRS.INC இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையிலே வந்து வேலிட் தானா, உண்மைதானா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ், அதாவது வந்து ஹானரரி அவார்ட்ஸ் வந்து செல்லுபடியா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து பாரத் ரத்னா சம்மான் கிட்ட இருந்து வந்து வாங்கியிருக்கோம். பத்மஸ்ரீ அவார்டு, பத்மபூஷன் அவார்டு இப்படின்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக 31 ஜூலை 2025 வந்து ஒரு அவார்ட் செரிமனி வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த BRS.INC, அதாவது வந்து பாரத் ரத்னா சம்மான் கொடுக்கக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸோடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். ஸோ இந்த கவுன்சில் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாரத் ரத்னா சம்மான் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் வந்து கொடுத்தேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து பாரத் ரத்னா அப்படின்னு வந்து கொடுக்கல, பாரத் ரத்தானா அப்படின்னு வந்து கொடுத்தேன். எதுக்காக அப்படின்னா இந்த வெப்சைட்டில் அப்படி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோத்ரப்படும் போது நமக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு வெப்சைட் வந்து இருக்குது, BRS.INC. இதே மாதிரி நமக்கு வந்து விக்கிபீடியாவில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் அப்படின்னு ஒரு வெப்சைட்டும் இருக்குது. இதை பற்றின வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பாருங்கள். இதே மாதிரி நமக்கு வந்து அவார்ட் வின்னர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1954 2024 வரைக்கும் உள்ள அவார்ட் வின்னர்ஸை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம். இப்போது நம்மளுடைய வெப்சைட் வந்து இதுதான், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து இதுதான், BRS.INC. ஸோ இதில் வந்து டாப்பில் வந்து we are approved by Government of India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் வந்து இல்லை. எடுத்த உடனே பே ஃபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காசு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து தெரியுது. ஸோ அவார்ட் வின்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா சமான் இல்லை, பாரத் ரத்தானா சமான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்குது. வேணுக்குனே எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்கில் வந்து ஒன்று ஓடிட்டுருக்கு. அதாவது ஒரு அவார்ட் செரமனி வந்து 31 ஜூலை 2025 வந்து நடத்த போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரோலிங் வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னொரு ஸ்க்ரோலிங் வந்து ஞாபகம் வருது. அதாவது பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இதே ஸ்க்ரோலிங் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதாவது வந்து 31 ஜூலை 2025 வந்து ஒரு அவார்ட் செரமனி கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அகைன் இதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டட் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது. அவார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில அவார்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அவார்ட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் இமேஜ் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட் தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து பாரத் கௌரவ் ரத்னா அவார்ட் வின்னர்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம மக்களுடைய மனசை வந்து கொள்ளையடிச்சவங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்தே ஆகணும், அதில் வந்து ஒரு டவுட்டும் இல்லை. பட் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து யாருக்குனாலும் இந்த மாதிரி பாரத் கௌரவ் ரத்னா அவார்டு வந்து கொடுக்குறது வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஈவன் சச்சின் டெண்டுல்கருடைய ஃபோட்டோ கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அதாவது இந்த பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் இமேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணக்கூடாதாமா, இது வந்து அகைன்ஸ்ட் ப்ரைவசி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகன்னு தெரியல. அதாவது ஒரு அவார்ட் செரமனியை வந்து பப்ளிக்காக ஓப்பனாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாமா. ஆனால் வந்து இவங்களுடைய ஃபோட்டோஸ் இமேஜஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாதாமா. ஏன்னா காசு கொடுத்து தான் வந்து அவார்டே வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இங்கே ஒன்று நோட் பண்ணோம். என்னென்னா இவங்க வந்து பாரத் ரத்னா சமான் அப்படின்னு வந்து வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்தே புரியலையா? அதாவது இந்த பாரத் ரத்னா சமான் வெப்சைட்டு,
அதே மாதிரி பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் வெப்சைட்டு, ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் வெப்சைட் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. அபவுட் அ செக்ஷனில் வந்து நமக்கு வந்து அவங்கள பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே பார்க்க முடியல. அவார்டீஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ரீட் மோர் அப்படின்னு வந்து கொடுத்தா அது வந்து இன்னொரு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகி அதே டீட்டெயில்ஸாக வந்து காமிக்குது. ஸோ அவங்களுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து என்னது, எப்படி வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. மெம்பர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பெருசாக வந்து டெக்னிக்கல் மெம்பர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆதார் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பரு இதெல்லாம் வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு ஆக்சுவலாக யார்கிட்டனாலும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. நேஷனல் அவார்ட் லிஸ்ட்டில் வந்து கோத்ரூ பண்ணும்போது பாரத் ரத்னா சமான், பத்மஸ்ரீ சமான், பத்ம பூஷன் சமான், பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் இப்படி வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிளியராக வந்து மென்ஷன் பண்ணது என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாரத் ரத்னா சமான் வந்து ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்டர் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது. 201 செகண்ட் ஃப்ளோர், பெஸ்ட் பிஸ்னஸ் பார்க், நேதாஜி சுபாஷ் பிளேஸ், பிதம்புரா, நியூ டெல்லி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அட்ரஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பழக்கப்பட்ட அட்ரஸ் தான். நேதாஜி சுபாஷ் பிளேஸில் வந்து இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதே அட்ரஸ் வந்து நமக்கு வந்து WPUNU, WPIUN, WHRPC, HDAC, பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் வெப்சைட் இதில் எல்லாத்துலேயும் ஒரே அட்ரஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பேமெண்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காசு வாங்கிட்டு தான் ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து தெளிவாக தெரியுது. சரி, இப்படி நம்ம செக் பண்ணுவோமே, பாரத் ரத்னா சமான் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாமே. அப்படி வந்து பார்க்கும்போது ஏஐ வந்து ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது பாரத் ரத்னா சமான் அப்படிங்கிறதும் அஃபிஷியல் பாரத் ரத்னா அவார்டும் ரெண்டும் வந்து வேறு வேறு. அதாவது பாரத் ரத்னா அவார்டு வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. இதை வந்து ஃபேக் பண்ணி இவங்க வந்து ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி, ப்ரைவேட் கன்சர்னாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க. பட் ரெண்டும் வந்து வேறு வேறு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். அங்கே வந்து உண்மையான பத்மா அவார்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ DFRAC.org அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் செக்கில் வந்து ஃப்ராட் வியா ஃபேக் வெப்சைட் கிளைமிங் டு ஆஃபர் பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட்டு. இந்த மாதிரி காசை வாங்கிட்டு எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் இவங்க வந்து பாரத் கௌரவ் ரத்னா வந்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பப்ளிக் டே அதாவது வந்து January 26 ஒவ்வொரு வருஷமும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பத்மா அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட் வந்து பார்க்கும்போது பாரத் ரத்னா அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரத் ரத்னா அவார்டும் இந்த பத்மா அவார்டு, அதாவது உண்மையாக கொடுக்கக்கூடிய பத்மா அவார்டும் ரெண்டும் வேறு வேறு. ஸோ இதில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பாரத் ரத்னாவை வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த மாதிரி ஜெனுவினான அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த அவார்டு வந்து ஒரு ஃபேக்கான அவார்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனுவினான வெப்சைட் வந்து padmaawards.gov.in. இதில் வந்து பார்த்துக்கோங்க என்னெல்லாம் அவார்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி. ஈவன் நீங்கள் வந்து MHA.gov.in வெப்சைட்லையும் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸப்ஷனல் சர்வீஸ் ஆர் மேபி பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க. இதே மாதிரி en.channelim.com வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஃபேக் வெப்சைட் வந்து இந்த மாதிரி பாரத் ரத்னா அண்ட் பத்மா அவார்டை கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து அதே வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலான ஜெனுவினான அவார்டு வந்து பாரத் ரத்னா சமான் 2025 வந்து டாக்டர் தேஜோ குமாரி அமுதலா இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஒர்க்குக்காக இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜெனுவினான ஒரு அவார்ட். பட் இந்த வெப்சைட்டில் நம்ம இன்றைக்கி பார்த்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற அவார்டு வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி PIB ஃபேக்ட் செக் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து நாட் அசோசியேட்டட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
இன்னும் நீங்கள் நம்பலை அப்படின்னா த லாஜிக்கல் இந்தியன் .comலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் கவர்மெண்ட் அவார்ட் வெப்சைட் வந்து ஒன்று வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது வந்து நம்ம டீல் பண்ண வெப்சைட், அதாவது வந்து BRS.inc வெப்சைட் வந்து ஒரு ஃப்ராடலன் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது, எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்கும் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாக்டர் டபான் குமார் ராத்ரே ஆஸ் வெல் அஸ் டாக்டர் ரிதாஞ்சலி ராத்ரே. ஏன்னா நமக்கு வந்து இதே அட்ரஸ், இதே ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் தான் எல்லா வெப்சைட்ஸ்லையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த வெப்சைட்டோடைய அட்ரஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதே அட்ரஸ் வந்து நமக்கு வந்து WPUNU, WPIUN, WHRPC, HDAC, பாரத் கௌரவ ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில், இந்த மாதிரி வெப்சைட்ஸில் எல்லா இடத்துலையும் ஒரே அட்ரஸ் தான் மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு பிட்வீன் 50,000 50,000 மேக்ஸிமம் வந்து 1 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆவரேஜாக சில பேருக்கு வந்து 75,000 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் எந்த இடத்துலையும் ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த வெப்சைட்டை வந்து நடத்திட்டு இருக்கிறத வந்து டாக்டர் டபான் குமார் ராத்ரேயா இருக்கலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டில் அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து பாரத் கௌரவ ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் வெப்சைட்லையும் பார்க்க முடியுது. இதே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில் வெப்சைட்லையும் பார்க்க முடியுது. இதனால நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, தயவுசெய்து இந்த மாதிரி கவுன்சில்ஸ், இந்த மாதிரி கமிஷன்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரியே மேலானது. ஸோ இந்த கவுன்சில், இந்த பாரத் ரத்னா சமான் கவுன்சில் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸ் ஆர் ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.